அது பேர் தான் மலையாள சினிமா. மற்றபடி மலையாள சினிமா பார்த்தா நமக்கு புரியும்ல. அது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் நடந்திருக்கும், கன்னட சினிமாவில் நடந்திருக்கும், தெலுங்கு சினிமாவில் நடந்திருக்கும், ஹாலிவுட்லேயும் நடந்திருக்கும். எல்லா ஒருத்தன் சருனால வந்துட்டு அங்கே சினிமாவில் வந்து வளர விட மாட்டானுங்க. ரஜினி வந்துட்டு ஒரு சில காலங்கள் ரொம்ப ஆக்குபை பண்ணிட்டு இருந்தார். அவர் சொல்கிறது தான் சட்டம். அதாவது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஆக்குபை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பிரச்சனை வரப்போ என்ன டக்குன்னு வந்து அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைக்கும் போது வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். தனுஷை மிஞ்சிருவார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ சிவகார்த்திகேயன் பேசுனது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது வந்து நான் என்னை வந்து வளர்த்து விட்டேன்னு சொன்ன பழைய மீதி வில்லனாக போட்டது எல்லாமே இவங்க படம் ஓடுறதுக்காக போட்டது, ப்ளஸ் விஜய் சேதுபதி மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணுறதுக்காக போட்டது. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையாள சினிமா குறித்து வந்து பரவலாக டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. ஹேமா கமிட்டின்றவங்க வந்து அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. மோகன்லாலில் ராஜினாமா பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை வந்து அரசியல் புரசலாக எல்லாமே காதலியாக தான் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி வந்து சினிமாவுக்கு போனாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும், இது வந்து சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒரு பெண்ணோட அனுமதியோடு தொடர்றதுங்கிறது வேறு விஷயம். அனுமதி இல்லாமல் வந்து அவங்கள வற்புறுத்தி சினிமா வாய்ப்புக்காக பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரு மிருகத்தனமான செயல். அது இப்போ மலையாள சினிமாவில் வெளியே வந்திருக்குது. அடுத்து வந்து தமிழ் சினிமாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமாவது எல்லாமே தான். இது எனக்கு அந்த பாலா சொன்னது அந்த ஒரு இது எனக்கு வாக்கியம் ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்துட்டு மத ரீதியாகவோ இதோ ஜாதி ரீதியாகவோ இதெல்லாம் அது வந்து ஒரு உலக மொழின்னு சொன்னார்ல, அது பேர் தான் மலையாள சினிமா. மற்றபடி மலையாள சினிமா பார்த்தா நமக்கு புரியும்ல. அது மொழி இல்லாமல் பார்த்தாலுமே நமக்கு புரியும். பிகாஸ் அந்த விஷுவலேஷன், அந்த ஷார்ட்ஸு என்ன பண்ணுறாங்க, அவங்க அழுதா நமக்கு தெரியும், நமக்கு சிரிச்சா தெரியும். சினிமாங்கிறது அதான். மொழி மட்டும்தான் மாறுமே தவிர அது மலையாள சினிமாவில் நடந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் நடந்திருக்கும், கன்னட சினிமாவில் நடந்திருக்கும், தெலுங்கு சினிமாவில் நடந்திருக்கும், ஹாலிவுட்லேயும் நடந்திருக்கும், எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும். இப்போ என்ன நியூஸ் அங்கே வந்துருச்சு, இப்போ தமிழ் சினிமாவில் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக நடந்திருக்கும், வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டும் அது என்னது மீட்டுங்கிற இதை வச்சு கூட சின்மயி இவங்களாம் வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் அப்போ வந்துட்டு ரொம்ப ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எப்போ பூதாகரமாக வெடிக்குன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வெடிக்கும். தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சுச்சி லீக்ஸாக இருக்கட்டும், சின்மையோட அவங்க பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வரும்போது மட்டும் இதுக்கெல்லாமே இப்போ பெருசாக வந்து ஒரு இது இல்லாமல் அப்படியே அமைக்கிறாங்களே. ஆமாம், தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்துட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, ஒரு ஹீரோ சான்ஸு அது மாதிரினா கூட வந்துட்டு அவங்க அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, ஒருத்தன் சருனாலாம் வந்துட்டு அங்கே சினிமாவில் வந்து வளர விட மாட்டானுங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். ஒரு சில பேர் வந்து மாஃபியா மாதிரி ஆக்குப்பை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினின்ற ஒரு பிம்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். ரஜினி வந்துட்டு ஒரு சில காலங்கள் ரொம்ப ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தார். அவர் சொல்கிறது தான் சட்டம். நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்தே இருந்தாலுமே சினிமாவுக்குள்ளே அவங்க சொல்கிற ஆளுங்களை வந்து போட்டுருவாங்க. அந்த கேரக்டர் அந்த இதுக்குனா போட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அதே மாதிரி வந்து விஜய் ஒரு காலகட்டத்தில் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஆக்குப்பை பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க தெரிஞ்சவங்க, அவங்களோட அவங்களோட சர்க்குலேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு டேரக்டர் வரான்னு வச்சுங்களேன், சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒன்றும் இது பெரிய வந்துட்டு ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு டேரக்டர் வரான், ஒரு படம் ஹிட் கொடுக்குறான், ரெண்டாவது படம் ஹிட் கொடுக்குறான், மூணாவது படம் விஜய்கிட்ட போகிறோம், நாலாவது படம் ரஜினி போயிடுவோம். எப்படி அது எனக்கு புரியவே இல்லை. 10-20 வருஷமாக இதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு அதை ஆக்குப்பை பண்ணுறது, அதாவது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஆக்குப்பை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பிரச்சனை வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதே அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. யார் அந்த டைமில் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு பேசி அமைக்கிடுவாங்க, அரசியல் சப்போர்ட்டோடையே சேர்த்து. அதனால் வந்துட்டு தமிழ் சினிமாவிலே நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. பேசினா உயிருக்கு பயம் வந்துடும், ஒரு அச்சுறுத்தல் இருக்கலாம், இல்லை அவங்க மூலிமா ஏதாவது வந்து சினிமா சான்ஸ் கிடைச்சி பெரிய ஆளாக இருக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா நீ அப்போவே வந்து வெளியே சொல்லி நீ இது பண்ணியிருக்கலாம்ல. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து 2016-17 நடந்த சம்பவத்துக்காகலாம் வந்து சித்திக்குன்ற ஒரு ஆக்டரெல்லாம் வந்து கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 16-17 நடந்துச்சுன்றாங்க. அது இப்போ சின்மைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது தான் வந்து அவங்க வெளியே கொண்டு வந்து பேசுனாங்க. இப்போ வந்து அப்பயே நடந்துச்சு, அப்பயே நம்ம பேசியிருக்கலாம்ல, இப்பயே லேட்டாக இல்லை அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பெண்ணுங்க எப்படிங்க டக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்துட்டு ஒரு 8வது படிக்கிற பொண்ணு கூட வந்துட்டு பாலியல் ரீதி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாதியார் தூக்கி போக்சாவில் தூக்கி உள்ளே போடுறாங்க. புரியுதா? அந்த பொண்ணு வந்துட்டு அறியாத பொண்ணு டக்குன்னு சொல்லிருச்சு. இப்போ வந்துட்டு இவங்க சினிமாவில் பாடகையாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு டக்குன்னு சொல்கிறதுக்கு கூச்ச சுபாவம் நிறையா இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க பேக்ரவுண்டில் ஃபேமிலி விஷயங்கள். இப்போ வந்து சினிமாவில் வந்துட்டு ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணு போதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. டக்குன்னு வந்து அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைக்கும் போது வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்களா இல்லை இதை பார்ப்பாங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அவங்க ஏன்னா பெண் அவங்கள வந்துட்டு சுற்றில வந்துட்டு அவ்வளோ இருக்கும். அதை வந்துட்டு அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டைமில் சொல்கிறதுக்கு சரியான ஆள் கிடச்சிருக்க மாட்டாங்க. காலங்கள் கரெக்டாக செட்டாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும்.
அதுக்குன்னு எல்லா பெண்களையும் நான் சொல்ல மாட்டேன். 100க்கு ஒரு 70% நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு 30% வந்துட்டு அது மாதிரி போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க போகிறாங்க எப்படியோ போயிட்டு போகட்டும். அவங்க சொல்கிறதுக்கான கால சூழ்நிலை கிடைச்சிருக்காது. அவங்க சொல்கிறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து டைமிங் கொடுத்து இது பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக இப்போ என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்து தானே தீரும். வந்துருச்சுல்ல, அதே மாதிரி வரும். எங்கெங்கே பிரச்சனை நடக்குதோ கண்டிப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் இப்போ தமிழ் சினிமாவில் யார் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பெருந்தலைங்க மாட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. யார் பெருந்தலைன்னா யார்? ஒரு எக்ஸாம்பிள் யார்? எக்ஸாம்பிள் நான் எஸ்கே அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா சொல்லுவேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். நான் பார்க்குற நிறையா மீம்ஸ் டெம்ப்ளேட்ஸு நெட்டிசன்ஸ் போடுறது, ஆக்ட்ரஸ் ரசிகர்கள் சொல்கிறது எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. தனுஷை மிஞ்சிருவார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு எந்த விஷயத்தில் அடுத்த குடும்பத்தில் கெடுக்கிறதுல தான், வேறு என்ன. அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்லா வளர்த்துட்ட மியூசிக் டைரக்டரு அவர் குடும்பம். அவரே வந்துட்டு ஒரு கண்ணீர் விட்டு அழுதப்போ வந்துட்டு எல்லோரும் மனசுமே இறங்கிரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர். எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் டி இமான். அவர் லைஃப்பை கெடுத்ததுனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு. இல்லை ஃபஸ்ட்டு பேர் அவர் பேர் தான் இருக்க வாய்ப்பு நான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் அண்ணா, அவர் அண்ணா அந்த அண்ணா பேர் தான் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது சூரிய அண்ணா பேர் கூட இருக்கலாம். இப்போ தான் நான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு, அதனால் சொல்கிறேன். அவரோட வளர்ப்பு இல்லை, அவர் வச்சு படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல, அவரோட கேரக்டரில் ஒரு 10% விட்டுருக்காது. அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு அபார நம்பிக்கை தான். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் கொட்டுக்காளின்ற ஒரு படத்தை எடுத்து அவர் காலி அவன் பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் இது வந்துட்டு எப்போ இது பண்ணாங்கன்னா 80s வந்துட்டு இவர் ரஜினி இவங்களாம் பண்ண பிளான். மோகன் ரொம்ப அசுறு வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் என்னோடய படத்தில் அவனை வில்லனா போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு அவரோட வளர்ச்சியை வந்துட்டு தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ வந்துட்டு என் விஜய் சேதுபதியே வந்துட்டு மாஸ்டர் படத்தில் வில்லனா போட்டாங்களே, பேட்டை படம் ரஜினி படம், ரஜினிகாந்த் படம், அந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனா போட்டாங்க. மாஸ்டர் விஜய் படம், அந்த படத்துலேயும் வில்லனா போட்டாங்க. விக்ரம் மேதாவிலையும் வில்லனா போட்டாங்க. ஓகேவா, எதுக்கு அது வந்து இந்த மாதிரி கேரக்டர் விக்ரம் மேதா மட்டும்தான் அவருக்காக அமைஞ்ச கேரக்டர். மீதி வில்லனா போட்டது எல்லாமே இவங்க படம் ஓடுறதுக்காக போட்டது, ப்ளஸ் விஜய் சேதுபதி மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணுறதுக்காக போட்டது எல்லாம். இல்லை, முன்ன இருந்த ஹீரோ விஜய் சேதுபதி இப்போ கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். மகாராஜா ஃபிலிம் கிட்டு அதுக்கு முன்னாடி அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த விஜய் சேதுபதி இப்போ கிடையாது, அவருக்கே தெரியாது. அது நான் சொல்ல தேவையில்ல, ஒவ்வொரு ரசிகனோட நெஞ்சத்தோடு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். எல்லாமே மாஸ்டர் படத்தில் போட்டு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் சூர்யா வந்து தட்டி விட பிளான் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அங்கே இருந்தால் நான் வளர்ந்தார். இவர் ஃபஸ்ட்லேருந்தே வளர்ந்துட்டார், அவருக்கே தெரியும். நாமளே வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் காலி பண்ணோம், நம்மளே அவன் காலி பண்ணாலும் பண்ணிடுவான், இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாம் அப்படின்னு தான் கொட்டுக்காளி பாயாசத்தை போட்டிருக்காங்க. போட்டு அதுக்கு வெக்கமே இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, ஆகா ஓகன்ட்டு. எவ்வா சாமி, சினிமாவுக்குள்ளே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இவனுங்க ஆக்டிங்கை பார்க்குறத விட அந்த மேடையில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு பாலா பண்ணார்ல, எனக்கு பாலா நல்ல டேரக்டராக பிடிக்கும். அந்த மாரி செல்வராஜ் பாலா கட்டி பிடிச்ச இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு அந்த இதுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கொட்டுக்காளி படத்துக்கு இவங்க பண்ண ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ அவார்டு கொடுக்கலாம். ஸ்கின் வந்து அமனமாவோட ரெடினாரு. அதான் இதெல்லாம் என்ன ப்ரொமோஷன் எனக்கே தெரில. நான் சொல்கிறேன், ஏன்டா கம்முனாட்டி நாய்ங்களா, படம் நல்ல படமாக இருந்ததுன்னா மக்களே அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொமோஷனே பண்ண தேவையில்ல. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், எல்லா அந்த ப்ரொமோஷன் பண்ணுற அந்த எப்படி சொல்கிறது, இந்த இலுமினாட்டிங்களா கம்மிநாட்டிங்கள் இருக்காங்களா, எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஒரு பொருள் தரமாக இருந்ததுன்னா மக்கள் கேட்டு வாங்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. இது வந்துட்டு இப்போ சிவகார்த்திகேயன் பேசுனது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது வந்து நான் என்னை வந்து வளர்த்து விட்டேன்னு சொன்ன பழகிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவே ஒரு ப்ரொமோஷன் தான் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ஏன்னா அது வந்து தனுஷை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கான்ட்ரவர்சியாக மக்கள் பேசுவாங்க, படத்தை போய் பார்ப்பாங்க. அது ஒரு மாஸ்டர் பிளானிங். ஆனால் அவரோட மாஸ்டர் பிளான் ஃப்ளாப். இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் ப்ரொமோஷன். எக்ஸாம்பிள் சொன்னால் ஜப்பான் மூவி ஆடியோ லான்ச்சுக்கு படம் பார்த்துருக்காங்க, படம் எப்படின்னு தேரான்னு தெரிஞ்சிருச்சு. கார்த்தி வந்துட்டு அவ்வளோ எமோஷனலாக பேசியிருப்பார். ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையுமே அவங்க பேசுகிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், எப்படி இந்த படம் தேராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லான்ச்சில் கான்ட்ரவர்சியாக பேசுகிறது, ப்ரொமோஷன் பண்ணுறது. இது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நல்ல படம் எடுத்தீங்கன்னா ப்ரொமோஷனே பண்ண தேவையில்ல. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி படம் எடுக்கணும், எந்த மாதிரி படம்ட்டு. அயோத்தின்னு ஒரு மூவி எடுத்தார்ல, மந்திரமூர்த்தின்னு ஒரு டேரக்டர், அவர் என்ன ப்ரொமோஷன் பண்ணார்? ஹீஸ் அன் குட் டேரக்டர். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஜெனியூன். அது மாதிரி மூவி எடுங்க, நல்ல படத்தை எடுங்க, மக்கள் உங்களை யாருமே அந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு 3-4 படம் கொடுத்து அந்த ரஞ்சித் சரி, மாரி செல்வராஜ் சரி, இவ்வளோ ஸ்பீச் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசுகிற ஸ்பீச் ஆஸ்கார் அவார்டு வாங்கினார்ல ஏஆர் ரகுமான், அவர் ஒரு வாரத்து கூட பேசலை, அவரே கம்முன்னு அமைதியாக தான் இருக்கார். நீங்கள் நல்ல படம் எடுத்திங்கன்னா மக்கள் பாராட்டுவாங்க, உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரொமோட் பண்ண தேவையில்ல, உங்கள் படத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதான் நானும் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இவங்க இந்த ஃபேக் ப்ரொமோஷனு எப்பா சாமி முடியல. அதுவும் அந்த வாழை படத்துக்கு இவங்க பண்ணாத பாரு, பாலாவும் அந்த டைகர் கார்டன் தங்கதர சூரி இவங்க பண்ணது இது வரலாற்றிலே இல்லாத படம் மாதிரியும். நல்ல படம்னா ஓகே, நான் அது மக்கள் பார்த்துட்டு அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். அதை விட்டுட்டு ஆஹா ஓஹோ சாமி முடியல எங்களால். அதான் சொன்னேன், இது மாதிரி அதுக்கு வேணுமோ இதுக்கு ஆஸ்கர் அவார்டு தரலாம் கன்ஃபார்ம். அது மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க எல்லாருமே. ஹாய், திஸ் இஸ் மின்னா.
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.